$2000 ரூபாய்க்கு ஒரு மூட்டை வெடி எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், கொஞ்சம் பார்ப்போம். ஆமாம், எனக்கு தான், உங்களுக்கு கிடையாது. சிக்கன் மறுபடியும் 50 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். சந்தேகமே இல்லை, சாப்பிட்டு தான் வந்திருக்கு. நீ துணி எடுக்கிற பேரில் சாப்பிட போகிறது, மட்டை சாம்பார் சாப்பிட போகிறது. என்ன கை அம்மா வந்து கை வாஷ் பண்ண போயிருக்கு. அதுக்குள்ளே பிரியாணி டெஸ்டிங் பார்ப்போம். ஓகே, பிரியாணிலாம் சூப்பராக இருக்குங்க. நான் வண்டியில் தொடச்சாச்சா? அந்த வண்டி தொடச்சாச்சா? ஓகே. ட்ரெஸ் வாங்கிட்டோம். ட்ரெஸ் வாங்க மட்டும் போதுமா? பட்டாசு வாங்க கேட்டாங்க பசங்க. பட்டாசு தானே மெயின், தீபாவளிக்கு பட்டாசு தான் மெயின். அதனால் பட்டாசு வாங்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது ஹெல்மெட் வர நான் மாட்டிட்டேன். பட்டாசு தான் மெயின் இல்லையா தீபாவளிக்கு, அதனால பட்டாசு வாங்க கிளம்பிட்டோம். மழை வர வந்து போயிட்டுருக்கு, இதெல்லாம் பண்ண முடியுமா? கடப்பாக்கம் போனோம். அதான் நீ ஒரு வண்டி, நான் ஒரு வண்டி, அவ்வளோதான், போயிட்டு வர வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், கடப்பாக்கம் போகிறோம். நாங்கள் மெயினாக ஏன் போகிறோம், நாங்கள் நாட்டு வெடி நம்ம சின்ன சின்ன வடி வந்து வேஸ்ட்டாக கிடக்குது இங்கே, அதனால் வெடிக்க முடியல. வெடிக்கணும் அப்போ தான். ஆமாம், நாட்டு வெடி மட்டும் வாங்கலான்னு தான் போகிறோம். அங்கே போய் என்ன மாறும் தெரியாது, இவங்க என்ன வெடி கேட்பாங்க தெரியாது. எனக்கு ஃபுல்லாக ராத்திரி வெடி மட்டும் தான் வேணும். என்ன கேட்பாங்க, ஆனால் வெடிக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படியே வீட்டில் கிடக்கும். கேட்டால் கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கும் வெடிக்க மாட்டாங்க. போன வருஷம் வாங்கின தீபாவளி வெடி வாங்கினது இன்னும் கூட இருக்குது. அது இல்லாமல் நம்ம கேட்ரிங் ஓனர் ஒருத்தர் இருக்கார், அவர் வேறு வெடி பாக்ஸ் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம கடப்பாக்கத்துக்கு போயிட்டு வரோம். வீட்டுக்கு வர வரைக்கும் வீடியோ இருக்கும். ரெடி போகலாமா? ஓகே. யார் வேண்டில் வரீங்க? கிரேட் எஸ்கேப் ஆயிரான் பையன் எப்போ பார்த்தாலும். சரி, அப்படிதான் பண்ணா. ஊட்டிக்கு கூட வரவே இல்லை என்கிட்ட. உஷார் பையன், பார்க்க தம்ம தூண்டுகிறான். நம்பாதீங்க. சரி, நம்மளாமா? வெடி கடைக்கு வந்துட்டோம். உள்ள கிராமத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே தென்னந்தோப்பாக இருக்கும். அங்கே தான் இந்த வெடி கடை இருக்கும். கடப்பாக்கத்துலேருந்து உள்ளே வரணும். ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வரணும். அது ஒரே கூட்டமாக நிற்கிது. எல்லாம் மூட்டை கட்டிட்டு இருக்காங்க. கடப்பாக்கம் வந்துட்டுங்க. மழை அங்கங்கே லைட்டாக மழை பெஞ்சுது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. செல்லு தூக்கி உள்ளே வச்சுட்டோம். இப்போ உள்ளே போனால் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்கும். இந்த மழையால் பாதி பேர் வரல. 4லேருந்து தான் வருவாங்க கூட்டம். வரவங்க எல்லாமே மூட்டை தான் கட்டி போவாங்க. பாருங்கள், அங்கங்கே மூட்டை மூட்டையாக இருக்கு பாருங்கள். இன்னும் இருக்குல்ல, நாள் இருக்குல்ல. சனிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே. அதனால் முன்னாடி வாங்கி வச்சுருவோம். நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா வர முடியாது. மெயினாக நாட்டு வெடி இல்லை. விக்கி நான் விரும்புகிறான்னா ஆட்டோ பாம்பு விரும்புகிறான். பாமா இல்லையா? போயிட்டு வராரு வண்டியில் கூட வந்து. அப்பா வந்து போன வாட்டி நாட்டு வெடி வாங்கி கொடுத்துருச்சு. எனக்கு பிடிக்கல, எனக்கு பாம் வாங்கி கொடுங்கன்றாரு. அவர் துப்பாக்கி வேணுமா, அவங்களுக்கு பெருசாக வேணுமா? அதனால தான் வந்து என் வண்டியில் ஏறுறேன்னு சொல்லிட்டு உன் வண்டியில் ஏறினானா? நான் கேட்டால் வாங்கி கொடுக்க போகிறேன். சரி வாங்க உள்ளே போகலாம். சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே தான் வேறு மாதிரி இருக்கும். பையனுக்கு ஒன்றும் புரியல. என்ன பூ சூப்பராக இல்லை? சாப்பு கலராக இருந்திருக்கு. தண்டு ஆரஞ்சு பூ. கூட்டம் இல்லை இன்னைக்கு. ஆமாம், நாளைக்கு நாளைக்கு செம்ம கூட்டமாக இருக்கும். நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. கூட உள்ள கூட்டம் தான் இருக்கு. நான் எடுத்து காமிக்கலாம் பார்ப்போம். இது 150 ஊசி வெடி மாதிரி நல்லா சவுண்ட் வரும். ஆமா, சரி 10 பீஸா? இது 10, இது 10. இது 100. இது நாட்டு வெடி 150 ரூபா. பயங்கர சவுண்டா இருக்கும். இது 50 ரூபா. நம்ம எப்பயும் வாங்குவோம் இல்லையா? இது அதோட சவுண்ட் கம்மியா இருக்கும். 10 ரூபா. 10 பீஸ். இது எல்லாமே ஊசி வெடி வாங்குவோம்ல, ஊசி வெடி. அந்த ஊசி வெடி தான் இது. நாட்டு வெடியில் இது ஊசி வெடி. இது எவ்வளோமா? 150 ரூபா. இது வேணுமா? இது ஒன்றுமா? இது வந்து இன்னும் ஒரு
இது வேணாம். அது நான் வாங்குறேன். இப்போ முதல்ல மெயினாக நாட்டு வெடி வாங்க தான் வந்தோம். இது எத்தனை 10 பாக்கெட் வாங்கிக்குவா? அம்மா இது ஒரு 9 கொடுமா. இன்னும் இது ஒன்று இருக்கு. இது எத்தனை? 150 ரூபா. இது எத்தனை வேணும்? இது நாட்டு வெடி தான், பேப்பர். இது பயங்கர சவுண்ட் வரும், அதோட இது பயங்கர சவுண்ட் வரும். இது 150 ரூபா. இதுவும் நல்லா இருக்கு, 50 ரூபா. இது 10 கொடுங்க. இது இன்னொரு 3 கொடுங்க, மொத்தம் 4 கொடுங்க. இது ஒன்று வேணும். ஆமாம். அது அப்புறம் அந்த ஆட்டோ பாம்பு வேணுமாம்மா, அது என்ன ரேட்டு காமிங்க பார்ப்போம். கிடையாதா இங்கே? இல்லையா? அப்போ அந்த பாக்ஸ்லாம் அப்படிங்களா? சரி, ஓகே. லட்சுமி வெடி அதெல்லாம் கிடையாது, எல்லாமே தான். எடுங்க பார்ப்போம். மெயினா நாட்டு வெடி, லட்சுமி வெடி கேட்டிருக்கேன். இதுதான் பேப்பர் வரும். இது எவ்வளோ? அது வெடிக்கலாம். இது 350 ரூபாயா? ஒரே ரேட்டு தான் இங்கே. இது நான் லட்சுமி வெடி. இது மழை பெஞ்சாலும் வெடிக்கலாம். இது மழை பெஞ்சாலும் திரி எரியுமா. 350 ரூபா. 1 2 3 4 5 25 வெடி. ஓகே, வாங்கிக்கலாமா? இப்படியா? ஓகே. இது ஒன்று லட்சுமி வெடி. இதை போய் நம்ம சாதா வெடிகளில் போய் கேட்டால் ஏகப்பட்ட ரேட் சொல்லுவாங்க. இங்கே கரெக்டான ஒரே ரேட்டு தான், நல்லா இருக்கும் வெடி. ஓகே. வேற நைட் வெடி எதாவது வேணுமா? ஆட்டோ பம்பெல்லாம் கிடையாதான். ஆட்டோ பம்பை விட சவுண்ட் அதிகமாக வரும்னு இருக்காங்க. ஆமாம். வேற என்ன நைட் வெடி ஏதாவது வெடி வேணும்? நைட் என்ன வெடி வரும்? ரெடியாக தான் வச்சுட்டா பாருங்க. இது வந்து அந்த புஷ்பம் வாழை மரம் தானே? 10 பீஸா? எவ்வளோ எவ்வளோ? இது எவ்வளவு? சரி, இது ஒன்று கொடுங்க. இது 10 பீஸ் தானா? ஓகே. டைமிங் இருக்கு. அப்படியே குவாண்டிட்டி பிராண்ட் மாற இதை விட கம்மி 160 அப்படியே பிராண்ட் குறைய குவாலிட்டியில் அப்படியே குறைஞ்சினா. இது ஒயிட் சக்கரம், ஃப்ளவர் பட், இது எத்தனை மேல போய் வெடிக்கும்? எத்தனை பீஸ் வெடிக்கும்? போயிட்டு 350 ரூபா. ஒன்று 3 இல்ல 3 பீஸ். ஆமா, ஒன்று மேல போய் ஒரே வாட்டி வெடிக்குமா? ஒரே வாட்டி. இது வேண்டாம். கம்பி எவ்வளவு? 100 ரூபா. 50 ரூபா. 1 2 இருக்கும். சரி, ஓகே. இது ஒன்று கொடுங்க. இது மத்தாப்பு 1. இது வாழை மரம் புஷ்பம் 1. இது வேணும் இல்லை நைட் அடிக்கிறதுக்கு 1. அப்புறம் சங்கு சக்கரம். இது எவ்வளோ? 200. இது வேணுமா? சங்கு சக்கரம் சுத்துமே. குட்டிலாம் கொஞ்சம் இது கொஞ்ச நேரம் சுத்தாது. இது என்னதுண்ணா? ஓகே ஓகே. இது வேண்டாம். இது பாருங்க. இது சங்கு சக்கரம், மத்தாப்பு. சரி, ஓகே. நல்லதா பார்த்து போங்க. இது நாட்டு வெடி 10. இது 4 150 ரூபா நாட்டு வெடி. நாட்டு வெடி ஊசி வெடி வந்து 1. லட்சுமி வெடி இது ஒரு பண்டல். மத்தாப்பு 2 பாக்கெட் இருக்கு, 100 ரூபா. ஆமாம், 100 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம், இது 1. இது இந்த புஷ்பானம் 1. இது என்னதுண்ணா? இல்லையா? 4 கிலோ 6 கிலோவா? எவ்வளவு? 50 ரூபா. எப்படி? ஒரே வெடி தான் 50 ரூபா. வாங்கி பார்ப்போம். பேப்பர் வெடியா? ஃபுல்லாக பேப்பராக கிடக்குமா? இதுவா? இது பேலா? சரி, ஓகேண்ணா. சரி, இதே பில்லு போண்ணா போதல்ல? இல்லை இல்லை, இது அதெல்லாம் அவர் கரெக்டாக தான் பார்த்து கொடுப்பார்.
ஓகே இதே ரேட்டு சொல்லுங்க. இது வேணாண்ணா, இது வரையும் கொடுத்தண்ணா. அவ்வளோதாண்ணா, போதுமாப்பா உங்களுக்கு? கம்முன்னு இருக்கீங்க. நீங்கள் கேட்க வந்து நானே வாங்குறேன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. சரி ஓகேவா? ஓகே தானே? சரி எல்லாருக்கும் ஓகே. கொடு. ஆ சரி, நம்மளுக்கு 200 டிஸ்கவுண்டா தானே? கல்பாக்கம் வரணும் நாங்கள். சரி மொத்தம் 2200 பில்லு. இவங்களுக்கு ஒரே ரேட்டு தான், நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் 200 பையில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம மூட்டையாக தான் தூக்கிட்டு போகணும். இவ்வளோ வெடி நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் இவ்வளோ ரேட்டு வராது, ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஊதுவத்தி கொடுப்பீங்களா? அது ஊதுவத்தி எல்லாருக்கும் 2000 ரூபாய்க்கு ஒரு மூட்டை வெடி எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் வாங்கிட்டோம். பயங்கர சவுண்டு வரும். இதாங்க வெடி. இதா இவன் ஊதுவத்தி மட்டும் கொடுத்துருவோம். பட்டாசுலாம் வாங்கியாச்சு. இப்போ பாருங்களேன், வீட்டுக்குள்ளே கேட்குறேன், என்ன சொல்கிறாரு பார்ப்போம். நான் தானே வீட்டுக்கு போகலாம்ல வேறா? வீட்டுக்கு போகலாம் தானே? நேராக வீட்டுக்கு போகிறது வளைஞ்சு தான் போகணும். அட யாரும் தான் முடிஞ்சு போச்சுல, பட்டாசு முடிஞ்சு போச்சுல, நேரம் வீட்டுக்கு சாப்பிட வேண்டியதானே. நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்றதா? இவ்வளோ அளவுக்கு பட்டாசு வாங்க வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்ணுமா? பயணம் இப்போ பசி இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டு, லைட்டாக சாப்பிட்டு போகலாம். இவராவது ஹோட்டலுக்கு போகாமல் சாப்பிடாம வர்றது. அது சாப்பாடு ராமன்னா பேர் தான் வைக்கணும். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் சூப்பரான ஹோட்டல் ஒன்று இருக்குது. நான் 2 முன்னாடி சாப்பிட்ருக்கேன். அங்கே போகலாம். எல்லாத்தையும் பார்த்து வச்சுப்பாரு. போகிற வழியில் நான் ஹோட்டல் இருக்கு. போகிறோம், நம்ம காசுக்கு சாப்பிட போகிறோம். ரெடி சீக்கிரம் ஹோட்டல் மூட போகிறான். எல்லையம்மன் கோவில் ஈசிஆர் பஸ் நிற்கும். பாண்டிச்சேரி சென்னை ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். சிக்கன் குஸ்கா, சிக்கன் பிரியாணிடா. வருது. அவ்வளோ பட்டை ரேட்டுக்கு அவ்வளோ பெருசாக போகிறாங்களே, பெரிய விஷயம். பீஃப் பிரியாணி, சிக்கன் பக்கோடா இருக்குது, பீஃப் பக்கோடா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க. அதான் சிக்கன். ஆமாம், பீஃப் அவங்களுக்கு கொடுத்துரு, சாப்பிட்டான். எனக்கு வந்து சாப்பாடு. ஆமாம், சாப்பாடு எனக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா 110 ரூபா. ஒன்று குஸ்கா வந்து 60 ரூபா, முட்டை ஒன்று 70 ரூபா மொத்தம். இது வந்து 50 ரூபா தான் வாங்கிப்போம். 50 ரூபா பீஃப் பக்கோடா, 50 ரூபா சிக்கன் பக்கோடா. 50 ரூபா தான் சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து 100 ரூபா. சாப்பாடு 100 ரூபா. இல்லை, சாப்பாடு 100 ரூபா. சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. நான் தான் சாப்பிட போகிறேன். ஆமாம், ஆஹா, பக்கத்தில் யாராவது வச்சுன்னா சேர்த்து சாப்பிடுவேன். அதுக்குள்ளே பிரியாணி டேஸ்ட்டும் பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக இருக்குங்க.
கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல். நான் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி, ஒன்லி வந்து சாப்பாடு மட்டும் தான் இன்றைக்கி. அதிசயம் ஆனால் உண்மை. பாருங்க, அவங்க தான் இங்கே இருப்பாங்க, நாங்கள் அவங்க எடுக்க மாட்டேன். மீன் குழம்பு, ஃபஸ்ட்டு மீன் குழம்பு. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வந்து உள்ள நம்மளுக்காக வந்து தனியாக வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து இலை போட்டு இங்கே சாப்பாடு பரிமாறுறாங்க. அதனால தான் சாப்பாடுலாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். மீன் குழம்பு வந்து அடிச்சிக்க முடியாதுங்க எப்பவுமே. இன்னும் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுங்க. லெக் பீஸ். அப்புறமா வந்துச்சு முட்டை தொக்கும் வந்துடுச்சு. ஓகே, இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், அன்லிமிட்டட் சாப்பிட்லாம், முட்டையோடு சேர்த்து. இது சிக்கனா? வந்து குஸ்கா தான் சாப்பிட்ருக்காங்க. அவர் வந்து சிக்கன் பிரியாணி. லெக் பீஸ் காமி. உனக்கு லெக் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்களா? உனக்கு பிரியாணி, பிரியாணி. அப்போ வேணுமா? எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. அப்புறம் சிக்கன் வேணுமான்னு கேட்பீங்க, அப்புறம் என் கையிலேருந்து சாப்பாடு எடுத்துருவீங்க. டெஸ்டிங் மட்டும் பாருங்க எப்படி இருக்கணும். ஓகே, அப்புறம் கீழே வந்துச்சு. அப்புறம் கீழே பந்து ஓடிக்கிச்சா. அப்படியே கீரையை போட்டு பிசைஞ்சி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே முட்டையை வச்சு ஆளை இலை போட்டு சாப்பிட்றத பார்த்தா வெடி வந்த மாதிரி தெரியலையே. பிளான் பண்ணி சாப்பிட வந்த மாதிரி தெரியுது. இன்னும் பட்டாசு வாங்கினதுக்கப்புறம் பத்தாது, ஸ்வீட்ஸ் வேறு வாங்கணும். வாங்க வாங்க. ஓகே, ரசம் சாப்பிட போகிறேன். சாப்பாடு மறுபடியும் வாங்கிட்டாரு, ரசம் ஊற்றிட்டாரு. நாங்கள் பாருங்கள் ஒரு வாட்டி பிரியாணி வாங்கிட்டு அதுதான் வச்சுட்ருக்கோம். எங்கே சாப்பிட விடமா இந்த எல்லாம் வந்துட்டே இருக்கேன் எப்பயான்னு பார்த்தேன். இடையில ஒன்றுமே காணும். கீரை கூட்டை காணும், உருளைக்கிழங்கு தொக்கை காணும், முட்டையை கூட காணும். யோசிச்சுட்டு போனாங்க மறுபடியும் தேவைடான்னு. என்ன பண்ண சிக்கன் மறுபடியும் 50 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தான் சந்தேகமே இல்லை, சாப்பிட தான் வந்திருக்கு. நீ துணி எடுக்கிற பேரில் சாப்பிட போகிறது, பட்டாசு சாம்பார் சாப்பிட போகிறது. பேசாமல் நான் பட்டாசு பர்ச்சேஸ்லேயே ஸ்வீட் பர்ச்சேஸை முடிச்சுட்டு போகிறேன். நாளைக்கு வாங்க போகலாம். நீ இதே சாக்க சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் செலவு வைக்கிறேன்.
அதுக்கு வெயிட் பண்ணிக்கிறீங்க. ஆமாம் பரவாயில்ல கொஞ்சம் பார்ப்போம். நாளைக்கு ஒரு மாதிரி வந்துருக்கு. ஆமாம் எனக்கு தான் உங்களுக்கு கிடையாது. நம்ம ஒன்றுக்காகவே இப்போ லாலிபப் மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. நேராக குடி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 540 ரூபா பில்லு. ஒரு சாப்பாடு அன்லிமிட்டெட் 100 ரூபா, முட்டையோட ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பீஃப் பிரியாணி 110 ரூபா, 110 ரூபா. சிக்கன் வந்து 2 50 ரூபாய்க்கு வாங்கணும், மறுபடியும் பீஃப் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். குஸ்கா, சிக்கன் குஸ்கா வாங்கணும். மொத்தம் 540 ரூபா பில்லு. எல்லாம் சுற்றி இங்கே சாப்பாடு வாங்கிக்கலாம் போல இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல் கட்டு கட்டிட்டு. நான் பண்ணுறேன் சாப்பிட்டா என்ன வேணும்னு கேட்டுட்டு தான் ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். கிஃப்டாக எல்லையம்மன் கோயில் ஸ்டாப் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லிசா. இப்படி போனீங்கன்னா பாண்டிச்சேரி, இப்படி போனால் கல்பாக்கம், இப்படி போனால் செய்யூர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஸ்வீட் வந்து அது ஸ்வீட்ஸ் வாங்கணும். பார்ப்போம். இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஒரு தூக்கம் வந்துடும்.